18லேருந்து 19 வயசு ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இருக்காங்க. 14 லட்சம் ஓட்டு இருக்குது அதில். அது எல்லாமே விஜய்க்குன்றாங்க. 125 லட்சம் ஓட்டுகள் இருக்குது. அதில் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 80% விஜய்க்கு வர வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இப்போ என்ன பாருங்கள், கூட்டி கழிச்சு பாருங்கள். 6 மணிக்கு மேலே ஏன் இல்லைன்ற கேட்குறேன். 8 மணி வரைக்குமே ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் வேலையை விட்டு எல்லா பேரும் 6 மணிக்கு வந்துடுவாங்க. கூட்டம் இன்னும் அதிக அளவில் போகும். அவன் மீண்டும் வேறு அசம்பவம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு தாட்ஸில் தான் அவர் வந்து ரோட் ஷோ போயிட்டு மக்கள் ஆதரவு கேட்டுட்டு கரெக்டாக 6 மணிக்கு பரப்பிட்டு போயிட்டார். அவருடைய விருப்பம் என்னென்னா, கரூர் மாதிரி ஒரு அசம்பவம் நடந்திருக்குன்ற ஒரே எண்ணம் தான். திருப்பூரில் பயந்துட்டார். உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் கோலம் போடும்போது இந்த விசில் கோலத்தை போடுங்க, அது இந்த விஜய்க்கு தரக்கூடிய ஆதரவை நான் பார்க்குறேன். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயோட தேர்தல் அறிக்கை புத்தக வெளியீட்டு விழா எப்படி நடந்தது, முதல்ல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிறப்பாக இருந்ததுங்க. இது கிட்டத்தட்ட வந்து விஜய் ஒரு மாத காலத்திற்கு முன்பாக விட்டால் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். நிறைய பேர் தகவல் இப்போ எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க, ஃபோன் நிறையா வருது. ஆனால் இன்றைக்கு விட்டு தான் மிக சிறப்பாக இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். ஏன்னா அடுத்த வாரம் இந்நேரம் எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஓட்டு பதிவு நெருங்கிட்டு முடிகிற நேரமாக இருக்கும். இந்த ஒரு வார காலம் தான் இருக்குது. பட் இன்றைக்கி விட்டது மிக சிறப்பாக நான் பார்க்க போகிறேன். ஏன்னா இதற்கு முன்பாக அவர் பேசுகிறதுல ஒரு சில வார்த்தைகள் இதில் இந்த தேர்தல் இருக்கிறத முன்னாடியே வந்து மக்கள் மத்தியில் அவர் வாக்குறுதி கொடுத்தார். பட் அப்போவே வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதெல்லாம் அந்த நடைமுறைக்கு சாத்தியமாக முடியுமா அப்படின்லாம். முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தையும் அவர் சொன்னார். அது நீங்கள் பழைய அதை விஜய் பேசுகிற வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கும் அதான் கேட்குறாங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, முடியுமானா முடியும், முடியனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. என்னை அதாவது ஒரு முறை வாய்ப்பு தாங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டேன். பட் ஆனால் பெரிய அறிக்கையாக இருப்பது பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் இருக்குது. எல்லாருக்குமே சந்தேகம், இவ்வளோ பெரிய விஷயங்கள் எப்படி பண்ண முடியுமா? ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு கடலில் இருக்குன்றாங்க தமிழ்நாடு. இப்போ இன்னும் மேற்கொண்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு வழிவகையில் இருக்குது. மக்கள் பணத்தை ஒரு பைசோட நான் கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத மீண்டும் அவர் சொல்ல வர்றார். ஸோ பார்ப்போம், என்ன போகப்போ என்ன பேசுகிறாங்கிறத பார்ப்போம். பட் ஏன்னா இதில் சிறப்பாக பார்க்கப்படுறோம்னா இந்த மணப்பெண்களுக்கு வந்து 1 பவுன் சவரனும் பட்டு சேலையும் கொடுக்கப்படுறது வந்து உண்மையிலேயே நிறைய ஏழ்மை பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தங்கம் போடலை, நல்ல சேலை கட்டலை போது நிறைய பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அது பெண்கள் மத்தியில் ரொம்ப சிறப்பாக வரவேற்கப்படும். 2500 ரூபா உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. 2வது வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கிட்டத்தட்ட ஒரு இடத்திற்கு போதும். அது 6 சிலிண்டரே போதும் தான் நினைக்கிறேன் நான். காசு கொடுத்து சிலிண்டர் வாங்க வேண்டியதே இல்லை. தேவைப்பட்டால் ஒரு சிலிண்டர் மட்டும்தான் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதை. ஸோ அப்புறம் படித்த இளைஞர்களுக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, வேலையில்லாதவர்களுக்கு மாத ஒரு வந்து ஊக்கத்தொகை மாதிரி, அப்புறம் டிப்ளமோ படித்தவர்களுக்கு, அப்புறம் யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ரொம்ப, அதாவது அவர் சொன்னதிலே பவர்ஃபுல்லான ஒரு இன்சூரன்ஸை நான் பார்க்குறேன் நான். அதில் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைகள் நிறைய விஷயங்கள் அதில் சொன்னார். இன்னும் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம், அவ்வளோ சிறப்பான விஷயங்களை சொன்னது. அப்புறம் முக்கியமாக இந்த அதாவது 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முழு தள்ளுபடி விவசாய கடன்கிறது, 5 ஏக்கர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு 50% தள்ளுபடி, 2 ஏக்கர் உள்ளது முழு தொகையை நம்ம கொடுத்து பண்ணுறேன்னு சொல்கிற விஷயங்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து 10 அறிக்கைகளை இன்றைக்கு அவர் படிக்க முடியுது, நம்ம கேட்க முடிஞ்சுது அதை. பட் ஒவ்வொன்றும் சிறப்பாக இருந்தது, முத்தாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். அதில் சிறப்பாக ஒரு விஷயம் நம்ம அதாவது பேசுகிறத பார்க்கணும்னா, பெண்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சார். உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் கோலம் போடும்போது இந்த விசில் கோலத்தை போடுங்க, அது இந்த விஜய்க்கு தரக்கூடிய ஆதரவை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வந்து பெண்கள் மனசு ரொம்ப டச் பண்ண இந்த விஷயம். இதெல்லாம் ஒரு மாடர்னான தாட்டா இருக்கே சார். இதுவரை இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சதே இல்லை. அப்படிங்கிற போது இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யதார்த்தமான ஒரு அரசியல். அதாவது இது வந்து அரசியலில் ஊறி போய் அவர் ஏற்கனவே சட்டசபைக்குள்ளே போயிட்டு வந்து மற்ற அரசியல் கட்சிக்குள்ளே இருந்திருந்தாருன்னா அவரும் நார்மலாக அரசியல்வாதியாக தான் பார்த்துருப்பார். பட் அது இல்லை. புது அரசியல் பண்ணணும்னு விரும்புகிறாரு. மக்களாக இருக்குன்னு பார்க்குறாரு. மக்களில் ஒருவனாக இருக்குன்னு பார்க்குறாரு. எளிய மக்கள் ஒரு தலைவனாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. மக்கள் மனசுக்குள்ள உள்ளே போகிறதாங்க கஷ்டம். உள்ளே போயிட்டாங்கன்னா மக்கள் அப்படியே பொத்தி பாதுகாத்துக்குவாங்க, அவங்க வெளில அனுப்ப மாட்டாங்க. அப்படி தான் நான் விஜயை பார்க்குறேன். நல்ல திட்டங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயங்கள் தான் நடைமுறைக்கு சாத்தியப்படுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. பெண்கள் மத்தியில் ரொம்ப மிகப்பெரிய ஆதரவு இதன் மூலமாக வரும் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை ஏன்னா சார், எனக்கு இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு பயங்கரமாக இருக்குது, இது எல்லாருக்குமே தெரியுங்கிற போது இந்த 6 சிலிண்டர் சாத்தியமாகுமா, சாத்தியப்படுமாங்கிற ஒரு கேள்வி வரும்ல சார். இல்லைங்க, அது வளைகுடா வாரில் இருக்கிறனால தாங்க இன்றைக்கி இந்த சிலிண்டர் பிரச்சனை வருது. இல்லைன்னா நீங்கள் வந்து சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொடுத்த ஒரு 3 நாளே திரும்பி ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஒரு 4 நாளே வந்துடுங்க, ஒரு வாரத்தில் திரும்ப ஒரு சிலிண்டர் வந்துடுங்க.
அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து இப்போ இந்த போர் நடக்கிறதுனால உங்களுக்கு தற்காலிகமாக சிக்கல் அது. ஓகே ஓகே. நம்ம இது அப்படி நிரந்தரம் கிடையாது இல்லை இது. அதனால் அவர் 6 சிலிண்டருங்கிறது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய விஷயம். இது பெண்கள்கிட்ட ரொம்ப 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 ஒரு ஆதரவு பெருகும். ஆனால் மக்கள் உட்கார வச்சுட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் கடுகளவு குறையில்லாமல் செய்தே ஆகணும். செய்யலைன்னா கண்டிப்பாக மக்கள் கேள்வியில் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்னால் செய்ய முடியுங்கனால சொல்ல வரேங்கிறார் விஜய். இங்கே நம்ம அதை பார்க்கணும். நம்ம இன்னொன்று, பெண்களை கவர்றதுக்காண்டி எல்லா கட்சிகளும் நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாங்க. ஆளும் அரசாங்கம் 1000 ரூபா கொடுக்குதா, நான் 2000 ரூபா கொடுக்குறேன், விஜய் 2500ங்கிற போது இது பெண்களை நோக்கின ஒரு திட்டங்களையே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் இல்லை. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் வந்து ஆண்களை விட பெண்கள் தாங்க அதிகம். பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதான் சொன்னீங்களே, இப்போ பெண்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதே இல்லை. அவர்கள் பாட்டுக்கு வந்து பிடித்தவர்களுக்கு வாக்கு அதை ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க. விஜய் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு மாற்றம் எனக்கு வேணுன்றாங்க. ஏற்கனவே 2 முறை நாங்கள் 2 பேருக்கு போட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. எதுவும் நடக்கலைங்கிறாங்க. இப்போ விஜய் சொல்கிறாரு, செய்வ நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்றாங்க. இளம் தலைமுறையினர் ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்குகள் இருக்குங்க இளம் தலைமுறையினர் 18லேருந்து 29 வயசு வரைக்கும். அது எல்லாமே 95% விஜய்க்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அப்போ கூட்டத்தை நீங்கள் இருக்க கூட்டத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு ஒரு பயத்தை வந்து உருவாக்கிடுச்சு. இப்போ நேற்றுலேருந்து சென்னையை தவிர பிஎன்சி சென்டர் தான் நீங்கள் கூட்டம் வரும், விஜயை பார்ப்பாங்க. ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு நடிகர் அப்படின்னா சென்னை சிட்டியில் யூஸ்வலாக விஜய் பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஐக்கானாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா பேருமே கடந்து போயிடுவாங்க. விஜய் தானே நம்மள ஒருத்தண்டு போயிடுவாங்க. அவர்களே நேற்று பார்த்தீங்கன்னா டி நகரில் நுங்கம்பாக்கம் உள்ளூர் கோட்டத்தில் பிரசவத்தில் எக்மோர்லாம் அவ்வளோ கூட தான் பார்க்க முடிஞ்சுதுங்க. உங்களுக்கு பிரச்சாரம் பேச முடியல. அவர் ரோட் ஷோ மட்டும் பண்ணி முடிச்சுட்டு 6 மணிக்கு நேராக போயிட்டார். 6 மணிக்கு மேலே ஏன் இல்லைன்ற கேட்குறேன். 8 மணி வரைக்குமே ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் வேலையை விட்டு எல்லா பேரும் 6 மணிக்கு வந்துடுவாங்க. கூட்டம் இன்னும் அதிக அளவில் போகும். அவர் மீண்டும் வேறு அசம்பவம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு தாட்ஸில் தான் அவர் வந்து ரோட் ஷோ போயிட்டு மக்கள் ஆதரவு கேட்டுட்டு கரெக்டாக 6 மணிக்கு பரப்பிட்டு போயிட்டார். மக்களுக்கு கஷ்டத்தை வரக்கூடிய ஒரே நோக்கம் தான் இந்த இரவு வேலையை அவர் வந்து தவிர்க்கிறார். அப்புறம் என்னன்னா சார், தொடர்ச்சியா வேட்பாளருக்காக விஜய் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் நினைச்சு ஓட்டு போடுங்க, நாமன்னு நினைச்சு ஓட்டு போடுங்கிறது. காரணம் என்னன்னா, அவங்களோட வேட்பாளருக்கு அந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை, நம்மளை நம்பி தான் இவங்க ஓட்டு போடணுங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி. கண்டிப்பா சார், அது வந்து சொல்லிதான் நான் ஒரு. ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து மற்ற நிர்வாகிக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்குது. சில தொகுதியில் ஏற்பாடு நிப்பாட்டினது அதை தான் திரும்ப திரும்ப சொல்றாரு விஜய். இங்கே என்னுடைய முகத்தை பாருங்க, விஜய் தான் 234 தொகுதி நிற்க கூட நான் பார்த்து செலக்ட் பண்ணது, உங்களில் ஒருத்தரை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அப்படின்னா இங்கே எல்லாமே புதியவர்கள், மற்றவங்கெல்லாம் எல்லாம் வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள். மற்ற கட்சியில் புதியவர்கள் எப்படி போய் ஓட்டு கேட்பது என்னங்கிற வழிமுறைகளும் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அப்போ அங்கே விஜய் சொல்கிறதே வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட கேட்குற ஒவ்வொரு வேட்பாளருமே இது விஜயா நினச்சிங்கன்றார். அதுதான் நிஜம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த ஈகோவும் பார்க்காம நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, அவர்களுக்கு வாக்கு போடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அது கண்டிப்பாக மக்கள் நிவர்த்தி பண்ணுவான்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அப்புறம் என்னன்னா சார், அவரோட தொகுதியை ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பேசினாரு. எல்லாரையும் பேசிட்டேன், என் தொகுதி எனக்கு கொஞ்சம் சிறப்பான தொகுதி தான் சொல்லிட்டு, என்னையை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து உங்கள் தொகுதி நம்ம தொகுதியை பார்த்துருவேன், எப்போ வேணாலும் நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஆனால் இது இப்போ விவாதத்துக்கும் உள்ளாயிருக்கு. இவர் வீட்டை விட்டே வெளில வர மாட்டாருங்கிற விவாதம்லாம் இப்போ வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, அவர் வந்து 230 தொகுதிக்கும் அவர் போவார்ன்றது வேறு விஷயம். தாய் வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஸ்பெஷல் தானே எப்போவுமே. அப்போது அவர் சொல்கிறது பெரம்பூரும் திருச்சி கிழக்கு தொகுதியும் பர்டிகுலர் ஒரு ஸ்டெப் அதிகம்ன்றார். அதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். தன் வீட்டை விட்டு எப்போனாலும் வெளில வரலாம், வீட்டுக்குள்ளே போகலாம், அது வேறு விஷயம். இங்கே மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து என் தாய் வீடான அந்த தொகுதிக்கு வருவேன்றார். அது சிறப்பான ஒரு விஷயங்க. நிறைய பேர் 5 வருஷத்துக்கு ஒருதே வரமாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் அப்போ தான் வர்றாங்க. அப்போ தான் தெரியும் இந்த ரோடு எப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போது அது வந்து அந்த மக்களை நான் வரேன், உங்கள் விஜய் நான் வருவேன், உங்கள் குறைகளை நான் கேட்பேன், ஒரு எம்எல்ஏவாக நான் வருவேன் அப்படின்றார். நீங்கள் ஆட்சியில் அமர வைக்கிறது 2வது விஷயம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் என்னை வெற்றி பெற செய்யும்போது உங்கள் தொகுதிக்கு நான் கண்டிப்பாக வருவேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக வருவேன்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை இந்த விஷயம் கம்பேர் பண்ணவே கூடாது. இன்றைக்கு அவருடைய ஸ்பீச் மிக சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு ஒரு வேட்பாளராக அவரால் உள்ளே போக முடியலைனாலும் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா ஈஸியாக அந்த அதிகாரத்தை வச்சுட்டு அவர் உள்ளே போவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மாற்று கருத்தே இல்லையே. நீ ஜெயிக்க வச்சாலும் கேறீங்க, கண்டிப்பாக மக்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு வெறித்தனமாக இருக்காங்க.
சார் எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஏறக்குறைய ஒரு 10 நாள் தான் இருக்குங்கிற போது விஜயோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாரு, 2 நாள் போகல, ரத்துங்கிற பேச்சு நிறைய தாவேக்கால இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க, இப்போ இவங்களே நிறைய ரத்து பண்றாங்க, விமர்சனம்னு வைக்கிறாங்கல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், சூழ்நிலை தான் சார். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இப்போ இன்றைக்கே நீங்கள் அந்த தேர்தலுக்கு படம் நீங்கள் பார்க்கும்போதே அவருடைய அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கருத்து போயிருக்கார். வெயிலில் தான் அவர் சுற்றுறாரு, பகலில் தான் சுற்றுறாரு. அவர் அந்த வேனுக்கு மேலே கொடை பிடிச்சிட்டு நிற்கலை, அங்கே ஒரு ஷட்ரு போட்டு அவர் நிற்கலை, பிரச்சாரம் பண்ணலை, ஓப்பன் டெரஸில் தான் இருந்து பேசுகிறார், அடிக்கிற வெயிலில் தான் நிற்கிறார். அப்போது நீங்கள் சில நேரங்கள் தொகுதிக்கு போக முடியாத சூழ்நிலையாக மாறுது. அது தவிர்க்க முடியல. நீங்கள் டியூரேஷன் கம்மியாக இருக்குது. 23ஆம் தேதி எலெக்ஷனுங்க, 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கே பிரச்சாரம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது பிரச்சாரத்துக்கே. நிறைய தொகுதிக்கு போக முடியாது தான். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் தெரியும், வழி இல்லை. மற்றவர்களுக்கு நீங்கள் சொன்ன டயத்துக்கு சொன்னதுக்கு போனால் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷம் லேட்டுக்கு இந்த காரைக்குடியில் பேச முடியாமல் வந்தார். 10 நிமிஷம் நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா பேசிட்டு போயிடுவார். அதுக்கு வாய்ப்பு தரல. இவர் மேலும் மேலும் சிக்கல் உருவாக்கூடான்ற ஒரு எண்ணத்தில் தான் சரி பேச முடியல, பண்ண நான் வரேன் நான் அவனு மக்களை பார்த்துட்டு வர்றாரு. இதே மற்ற சீமான் அவர்களெல்லாம் பேசவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு பரப்பிடுங்க அப்படின்னு நான் பேச தான் ஜீவன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் ஒரு விவாத பொருளாகவே ஆகுது. சீமானுக்குள்ள தைரியம் ஏன் விஜய்க்கு இல்லைன்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாதுங்க. இவர் ஒரு சாஃப்ட் அரசியல் ட்ராவல் பண்ண பார்க்குறாங்க. அவர்கள்லாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள். சீமான் சொல்றதே 15 வருடமா நான் கத்திக்கிட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன்னு சொல்றாரு சீமான் அவர்கள். அப்போ இன்னும் போக போக தான் ஒரு விஷயம் வரும். எடுத்தோடனே ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்று போல்டு மாதிரி ஒன்றா முடியுமா உங்களுக்கு? பட் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, வருவார். மக்கள் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பை தருவாங்க. போக போக தான் எல்லாமே வரும். அதனால் தைரியங்கிறது நீங்கள் பேசுறதுல கிடையாது, செயலில் காட்டணும். அதான் தைரியம். அதை செயலில் காட்டுவேங்கிறார் விஜய். அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் இவர் ரோட் ஷோ போகும்போது மக்களோட ஆர்ப்பரிப்பும் அன்பும் எப்படி சார் இருக்கு? தாறுமாறாக இருக்குங்க, கண்ணா பின்னாடி இருக்குங்க, சொல்கிற வார்த்தையே இல்லைங்க. அதுதான் சொன்னல, இப்போ சென்னை சிட்டியே குலுங்க விட்டாருங்க நேற்று. பார்த்தீங்களா? பார்த்தேன். பேட் கொடுக்குறாங்க, அப்புறம் மீடியா ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க. அதுதாங்க பெரிய விஷயமா இருக்கு. விஜய் டோர் திறக்கிறதுக்கு முன்பாகவே மீடியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே விஜய்க்கு வந்து மிக ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக பார்க்குறேன் நான். மீடியாவோட சப்போர்ட் இருக்குது, மீடியா நண்பர்களுடைய சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் இருக்குங்க அவருக்கு. நேஷனல் மீடியா சப்போர்ட் இருக்கு. அது பிறப்புற வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் லைவ் ஃபோக்கஸ், லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. லைவ்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேருக்கு மேலே பார்க்குறாங்க. அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம் அது. கண்டிப்பா கூட்டம், கண்ணா பின்னான்னு கூட்டம், மக்கள் ஆதரவு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. இது அப்படியே ஓட்டா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அப்புறம் என்னன்னா சார், விஜய் கடைசி வரை ப்ரெஸ்ஸை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அது ஓடட்டும் சார், கேட்கல, பெருசாக கேட்கல. விஜய் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கல, ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. கடைசி நேரத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, கொடுக்கப்பட்டதான் ஒரு தகவல் இருக்குங்க. அது சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்து டெலிகாஸ்ட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கின்ற தகவல் தான் எனக்கு வருது. கொஞ்சம் பொறுத்துறது பார்ப்போம். ஏன்னா 21 பிரச்சாரம் முடியுது, ஒரு 22 கூட வரலாம். பட் வராமலும் சரி இப்போ வேண்டாம், சூழ்நிலை சரியாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு கூட விஜய் தரப்பில் சொல்லப்படலாம். பட் பார்க்கலாம், எப்படி தெரிஞ்சு அடுத்த வீடியோவில் பேசலாம். இவ்வளோ பிரச்சாரங்கள் விஜய் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் தன்னோட கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கே அவர் நேற்று தான் வாக்கு சேகரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுலேயும் பேச முடியாத ஒரு சூழலில் தான் அவர் இருக்கார். ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ அந்த இடத்துல அவர் பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்குல்ல சார். அதை எப்படி நம்ம வந்து தவிர்க்க முடியும்? இல்லை, அதுதாங்க என்னன்னா, பேசணும்னு நினைக்கிறாரு, பேசுகிறது என்ன வாய்ப்புகள் வந்து அமைய மாட்டேங்குது. நீங்கள் ரோட்டில் போகிறாரு, ரோட்டில் போகும்போது அவ்வளோ கூட்டங்கள் வரும்போது ரோட் ஷோ மாதிரி தான் ட்ராவல் பண்ணாங்க நேற்று. பர்டிகுலராக ஒரு பிளேஸில் இருந்து பேசலாங்கிற வாய்ப்பு வரும்போது கூட்டம் அதிகமாக வருது. டைம் சேர டைம் வேறு மாறுது உங்களுக்கு. அதை எல்லாமே நம்ம தவறாகவே பார்ப்பதற்கு வந்து கூட தான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். அது பேச முடிஞ்சால் பேசிடுவார் அவர். மிஞ்சி போனால் 5, 6, 7 நிமிஷம் தான் பேசுகிறார். 10 நிமிஷம் மேலே கிடையாது அவர். அதுவும் அவர் தான் சொல்கிறார். அது உடனடியாக நான் பேசிட்டு போயிடுறேங்கிறார். நேற்றும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இங்கே ஆனால் நேற்று காவல்துறையுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தால் சொல்ல முடியும் நமக்கு. அதை அழகாக ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அவர்களும். பட் மக்களுடைய கூட்டம் அதிகம் ஒன்றால் மேற்கொண்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கே டைம் பத்தாமல் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல பர்டிகுலராக 10 நிமிஷம் நின்றுட்டீங்க அப்படின்னா
அந்தந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் பெர்மிஷன் இருக்குது இல்லையா? எல்லா இடத்துலையும் நீங்கள் பேச முடியாது. அங்கே கூட்டம் சேருது, நின்னவொன்னே கூட்டம் சேருது. பட் அதை தவிர்க்க பார்த்தார் நேற்று. இல்லைன்னா 8 மணி வரைக்கும் ட்ராவல் போது கண்டிப்பாக பேசியிருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் ஒரு 6 மணிக்கே புறப்பட்டு நேராக வீட்டுக்கு போகிறது காரணம். பட் ஆனால் கொஞ்சம் பேசினா சிறப்பாக தான் இருக்கும். நானும் அதான் விரும்புகிறேன். நான் திருப்பூர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கொஞ்சம் கோவப்பட்டார். கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் பேசிட்டு போயிடுறேன். ஏன்னா கூட்டம் அங்கே மிதமிஞ்ச கூட்டமாக மாறிடுச்சுங்கிற பொழுது அங்கே திமுகவை திட்டவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் இந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாரு. இது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதாங்க, அவர் வந்துங்க தன்னுடைய எதிரணி வேட்பாளர் யாரையுமே அவர் திட்டி வரைக்கும் நான் பார்க்கலங்க. அவர் திட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். நான் மக்களுக்கும் நாட்டுக்கும் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், நான் அதை சொல்கிறேன், அதை செய்ய விரும்புகிறேங்கன்னு தான் சொல்கிறார் அவர். ஓகே. பட் நீங்கள் ஆப்போசிட் இருக்கிற டிஎம்கேர்கள் கூட வந்து அவர் ரொம்ப பெருசாக திட்டலை. 2 பேர் தான் போட்டி சொல்கிறார், மற்றும் பலர் தான் சொல்கிறார் மற்றவங்களை இல்லையா? கண்டிப்பாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதே என்னன்னா சிறப்பாக செய்யணும், நான் வந்திருக்கேன், உங்கள் வீட்டு பிள்ளையா, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அதனால் மற்றவர்களை திட்டி இவர் அந்த அரசியல் பண்ணுற நோக்கம் விஜய்க்கு இல்லை. திருப்பூரில் நீங்கள் வந்து கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, சரியான. ஸோ கன்னியாகுமரியிலையும் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. அவருடைய விருப்பம் என்னன்னா கரூர் மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்ற ஒரே எண்ணம் தான். திருப்பூரில் பயந்துட்டார். இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ கூட்டம் ஏன்னா எந்த அரசியல் வராத அளவு கூட்டம் வருதுங்க. இது மக்களுடைய அன்பை வந்து ரொம்ப அதிகமாக காட்டுதுங்க, அவருடைய ஆதரவை காட்டுது. நீங்கள் இன்றைக்கி கூட பாருங்கள், தேர்தல் அறிக்கை பண்ணும்போது விஜய் அவர்களுடைய ஸ்டேஜ் பின் சீட்டில் உட்காந்துருக்காங்க. இவர் யாரை சிறப்பாக அந்த தேர்தல் அறிக்கை அவரிடத்துல சொல்கிறாங்க. அதில் விவசாய சங்கத்தில் நாராயண் யார் ஒருத்தர் கூப்பிட்டு பெரியவரை கூப்பிட்டு வந்து வச்சு சால்வை பொத்தி கொடுத்து, அப்புறம் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ராயபுரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு தான் சீட்டே கொடுத்துருக்காரு தாமுங்கிறவருக்கு. இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள் அதை? அவரு அப்புறம் ஒரு டீச்சர் பிரின்சிபல் ஒருத்தவங்க அவங்கள கூப்பிட்டு பண்ணுறாங்க. இல்லை சிறப்பாக நான் பார்க்க போகிறதுன்னா இந்த 3ஆம் பாலினத்தை, ஸோ அந்த சகோதரியை நான் பார்க்குறேன். விஜய்க்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த கொள்கை பாடலில் ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லைங்களா, எல்லாத்தையும் இழந்து வர்றானே மக்களுக்காக எழுந்து வர்றானே அப்படி இந்த வரி ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வரும். அதை கேட்டவுடனே அந்த சகோதரி அலறாங்க, கண்ணில் தண்ணீராக வருது. அவ்வளோ உணர்வுபூர்வமான என்ன சொல்ல அந்த வரிகள், வார்த்தைகள். அப்போ விஜயை வந்து ஒரு வேட்பாளராக பார்க்காம உணர்வுபூர்வமான ஒரு ஆளாக பார்க்குறாங்க, தன்னோட அண்ணனாக பார்க்குறாங்க, பையனாக பார்க்குறாங்க, ஒரு தோழனாக பார்க்குறாங்க. அந்த சகோதரி அழுதுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கூட இருக்கு, திரும்பி பாருங்க நீங்கள். அவர்களுக்கு வர வச்சு சால்வை போத்தி கொடுத்து ஒரு மரியாதை செலுத்தி அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் பெண்கள்கிட்ட போய் மனசில் மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு பெண்கள் மனசில் உட்காந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு நடிகராக விஜய் மட்டும் தான் நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 39 வருடங்களாக மறைந்தும் எம்ஜிஆர் மக்கள் மனசில் பெண்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கார். அதே தான் விஜயும் பெண்கள் மனசில் வாழ்வார் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இளைஞர்களோட 95% வாக்கு வந்து விஜய்க்கு தான் இருக்குங்கிற போது அது பெரிய வாக்கு. பெரிய வச்சுட்டு விஜய் வந்து ஒரு ஏறக்குறைய ஆட்சியை பிடிக்கிறதுக்கான பவர் அவர்கிட்ட இருக்கே சார். அதுதான் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கு. அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு என்னன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் நம்ம எதிர்பார்த்ததை விட மக்களுடைய கூட்டம் வரும்போது இது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னோம்னா மக்கள் நம்மளை உட்கார வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து கூட்டத்தை பார்த்து உருவாகிருக்கு. மற்றவர்கள் எல்லாமே ஓட்டா மாறுமான்றாங்க, அந்த பேச்சுக்கே இப்போ இடமில்லைங்கிறதா தோணுது நமக்கு. அதை அதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30% ஓட்டு சாலிடாக விஜய்க்கு வர வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு. இந்த வாக்கு வந்தால் ஏறக்குறைய 60 to 70 சீட் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு தொங்கு சட்டசபை உருவாச்சுன்னா மெஜாரிட்டி யாருமே வரலன்னா அங்கே விஜய் ஒரு சென்டர் பாயிண்டாக நிற்பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமாக இருக்குங்க இந்த விஷயம். ஓகே. என்னுடைய நண்பர் வந்து இப்போ தென்மாநிலத்துக்கு போனாருங்க போன வாரம். டோட்டலாக செங்கல்பட்டுலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி காரில் போய் 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 கன்னியாகுமரி வரைக்கும் போனாங்கன்னா விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு கிட்டத்தட்ட கண்ணாம்பின்னா இருக்குன்றாங்க. அவரை எதிர்பார்க்கலன்றாங்க. இப்போ விஜய்க்கு இவ்வளோ பேர் சொன்னாங்கன்னா எல்லாமே தலைகீழாக மாறுன்றார் அவர். ஓகே. அப்போது இது வந்ததுன்னா அப்படியே ஒரு கிட்டத்தட்ட இந்த தடவை நீங்கள் பாண்டிச்சேரியில் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் 90-95% கிட்ட வாக்குப்பதிவு நடக்கணும்னு. 16 இடங்களில் 91-94% பாண்டிச்சேரி வாக்குப்பதிவு. தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட 85% கிராஸ் பண்ணுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நான் மக்களுடைய ஆதரவை அதை பார்க்கும்போது
அப்போ 85% மேலே போச்சுன்னா இப்போ யூஸ்வலாக நீங்கள் 70-72 வரைக்கும் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஒரு 15% எக்ஸ்ட்ராவாக மாறும். அந்த ஓட்டு பூரா விஜய்க்காக விழுந்த ஓட்டுகள். நார்மலாக ஒரு 5-10% இருக்குன்ற மாதிரி வந்ததுன்னா ஒரு 25 எடுத்துட்டாருன்னா வேற லெவலுங்க அது. மக்கள் அதை கொடுப்பன நம்பிக்கை அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா விஜய் வாக்கில் மட்டும் அவர் அதிகமாகல, மொத்த பேரையும் ஓட்டு போடுறதுக்கு அவர் என்கேஜ் பண்ணி விட்டுருக்காருங்கிற மாதிரி. எஸ், அரசியலை இப்போ இந்த இளைஞர்கள் வந்து தெரியாதவர்களுக்கு அரசியலை புரிய வச்சிருக்காரு, தெரிய வச்சிருக்காரு, பேச வச்சிருக்காரு. இதுதான் அரசியல். ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னா இந்த தேர்தலை பயன்படுத்திங்க. இதுதான் அவர் சொல்றது. 18லேருந்து 19 வயசு ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. 14 லட்சம் ஓட்டு இருக்கு அதுல. அது எல்லாமே விஜய்க்குன்றாங்க. 99% சொல்லுன்றாங்க. 19லேருந்து 29 வயசுள்ள ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட 1,07,8,00,000 பேர் இருக்காங்க. மொத்தமாக 1.25 கோடி 125 லட்சம் ஓட்டுகள் இருக்கு. அதுல அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 80% விஜய்க்கு வர வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இப்போ என்ன பாருங்க, கூட்டி கழிச்சு பாருங்க சார். இப்போ நீங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷ பாரம்பரிய கட்சிக்கு இருக்க வேண்டிய ஒரு வாக்கு வங்கியை ஒரு 2 வருஷம் ஆரம்பிச்ச கட்சிக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றேன். இருக்கு. கிட்டத்தட்ட இதுதான் மக்களுடைய அவங்களுடைய அந்த குரல் மூலமாக தெரிய வருது நமக்கு, பேசுறத வச்சு, ஆதரவை வச்சு. அப்ப இது உருவாகிட்டால் விஜயுடைய அந்த பவர் வேற. ஓகே, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் விஜயோட அரசியல் கணக்கே இருக்கு. எஸ், நீங்க வந்து பாரம்பரியம் இது அது இது திருப்பி போட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றையுடைய தலைமுறையே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. ஒரு யதார்த்த அரசியல், புது அரசியல் களத்தை மக்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆயிருக்காரு விஜய். அவருடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் பேச மாதிரி தான் இருக்கும். அதை மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.